கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? நீ செத்த அந்த நியூஸ் பேப்பர்ல கூட வராதியா? உன் பொண்ணை யாரையா காப்பாத்துவா? கடன்பட்டு விவசாயம் பண்றோம், பாதிய உரக்கணக்கு அதை பிடிக்கிட்டு போயிடறான், மீதிய வட்டிக்கு அதை பிடிக்கிட்டு போயிடாயா. இதை தொங்குது பாதியா பல்பு, இதை தயாரிக்கிறவன் தான் அதுக்கு விலையை நிர்ணயம் பண்றான். ஆனா நாங்க கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ற நெல்லுக்கு எங்களால விலையை நிர்ணயம் பண்ண முடியலையா. சாப்பிடுறவனுக்கு கிடைக்கிறது இல்ல, விவசாயி எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, இடையில வாங்கி விற்கிறவன் தானையா சம்பாதிச்சுட்டு போறான். டெல்லியில அம்மனமா ஓடணுமியா, எலிக்கையிலா தின்னமியா. இந்த நாட்டுல எவனாவது ஏன்னு கேட்டாடா, எல்லா பயிலும் வேடிக்கை தானையா பார்த்துக்கிட்டு. இதுல நாங்க எப்படியா வாழ்றது? ஐயோ, என்கிட்ட இல்லையா, இருந்தா கட்டிடுவையா. ஐயா, நாங்க பணம் கேட்டு வரல, எப்போ முடியுமோ அப்போ கட்டுங்க. அம்மா ரொம்ப நன்றிமா. ஆமா, காலம் மாறியா, இப்படியே போகாத. நீ எல்லாம் வேலை செய்யலன்னா ஊர்ல இருக்கலாம் பட்னி அலைவாங்க. நம்பியா, நீ எல்லாம் சாமி மாதிரி, எந்த நிலைமையிலும் இதெல்லாம் செய்யாது. ஹலோ பாரதி, நான் கண்ணன் பேசுறேன், கமலக்கண்ணன். சொல்லுங்க கமலக்கண்ணன். நாளைக்கு காலையில் எங்கள் காலேஜில் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினை மீட்டு. நான் போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வர முடியுமா? நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், போகலாம். பட் ஒன் திங், உங்கள் வண்டியில் போகலாமா? நான் பேங்க் வண்டி பர்சனல் ஒர்க்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்போது பாரதி இஸ் ஈக்குவல் டு நேர்மை, அப்படி தானே? ஆமாம், அப்படிதான். சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஆத்மார்த்தி அவர்களை நம்மிடையே பேச அழைக்கிறேன். அன்பானவர்களே, என் சொல் வெறும் கவிதை, ஆனால் உங்கள் நெல் ஏழைக்கு உணவு. வேளாண் விஞ்ஞானிகளே, மண்ணில் நெற்கதிர்கள் தலை சாய்ப்பது போல் உங்களை வணங்குகிறேன். உடன்பட்டால் தான் காதல், முரண்பட்டாலும் நட்பு என்று எழுதினேன். அதை இங்கு நிஜமாக உங்கள் முகங்களில் காண்கிறேன். நன்றி, வணக்கம். சார், பாரதி ப்ரொஃபஸர் இருக்காரு, பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம், நான் அன்பன், கண்ணனோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, உட்காருங்க. ஓ தேங்க்யூ. நியூ ஜெர்சியில் இருக்கேன். கண்ணன் எங்கள் பேட்ச்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள். கங்க்ராட்ஸ், உங்களுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம். கல்யாணம் எப்போ? யாருக்கும் யாருக்கும்? உங்களுக்கும் கண்ணனுக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரா? என்னங்க, நானே பாதி பரப்பிட்டேன். கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருந்துடாதீங்க. he must be settling abroad, you know. சும்மா ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு இயற்கை விவசாயம்னு இங்கே திறமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்லை, அவருடைய எளிமை, இந்த ஊரை நேசிக்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்யறது, அதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். அதெல்லாம் மாறாம இப்படியே நல்லபடியா பார்த்துப்பேன். போதுமா? ஓகே, குட். ஓகே சார், நன்றி சார், வரேன். என்னடா டே கண்ணா, ஜாடிக்கு ஏற்ற முடி மச்சான். உன் மிஸ்ஸஸ்ஸு விட்டுறாத. ஆல் த பெஸ்ட். மிஸ்ஸஸா? நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மேட்டு நீரைத்தான் கோவிலுக்கு வர முடியுமா? கண்டிப்பாக வரணுமா? கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே. பாரதி, மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே.
சொல்லுங்கள். என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் தைரியமாக செய்யறது, ஆனால் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட விருப்பத்தை சொல்கிறதுக்கு மட்டும் பயப்படுறது, அது நம்ம ஊர் ஆண்களோட குணம். மாற்ற முடியாது. நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அன்பன் சொதப்பிட்டான். இப்போ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி நான் ஜாம் ஆகி நிற்கிறேன். வீட்டை எதிர்த்துட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ண நான் சின்ன பொண்ணு இல்லை. என் வேலை, உங்களோட மதிப்பு, அப்புறம் 2 குடும்பமும் சண்டை சச்சரவு இல்லாமல் இதுக்கு சம்மதிக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் வீட்டில் பேசுங்க. அவங்க சரினா நாங்களும் பேசலாம். இல்லைன்னா பரவாயில்ல. இதுதான் ரியாலிட்டி. அவங்க ஏற்றுக்கலனா நம்ம அமைதியாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். சரியா? சரி, ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். சேலை நல்லா இருக்கு. அது நான் கோஆப்டெக்ஸில் வாங்கினது. ஓ, கோஆப்டெக்ஸா? அப்போது உங்களுக்கும் என்ன மாதிரி இயற்கை மேலே ரொம்ப ஆர்வமோ? இல்லைங்க, எங்கள் ஆளுங்களில் முக்கால்வாசி பேர் கைத்தறி நெசவாளிங்க. ஒரு சேலை நெய்ய ஒரு நெசவாளி 20,000 தடவை கை கால் ஆட்டணும். அவங்களுக்காக தான் நான் இந்த சேலையை உடுத்துறேன். இந்த பேச்சில் நம்ம பேச்சை மறந்துடாதீங்க. கண்ணா, கொஞ்சம் நில்லுப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? அந்த மதுரை பேங்க்கில் வேலை செய்கிற பாரதியை பற்றி சொன்னாங்க. குடும்பம், வீட்டாளுக, அவங்க பழக்க வழக்கம் நமக்கு தெரியாது, நம்ம பழக்க வழக்கம் அவங்களுக்கு புரியாது. நாம் விவசாய குடும்பம், என்ன சொல்கிறதுன்னு புரியல. இப்போ நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிக்கலன்னா என்ன செய்கிறது சொல்லு. அப்பா, அப்படி டக்குன்னு எப்படிப்பா விட முடியும்? நான் அந்த பொண்ணை விடுறதை பற்றி பேசவே இல்லையாப்பா. ஏய் ராமசாமி, என்னடா பேசுகிற? அவனுக்கு என்னடா சூதுவாது தெரியும்? 10 பணிகாரத்தை சுட்டு வச்சா கூட அதில் கருகுனது கருகாததுன்னு பார்த்து எடுத்து திங்க தெரியுமா? பச்சை புள்ளகிட்ட போய் பேசிட்டு நேரத்தை பார்த்தானோ, பேச்சை பார்த்தானோ, அந்த புள்ள வீட்டை பார்த்தானோ, எதை பார்த்து இந்த முடிவெடுத்தான் யாருக்கு தெரியும்? ஐயா, உனக்கு 5 வயசு. உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு உன் ஆத்தா செத்து போச்சு. அன்னிலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டதுன்னு தீர்மானிக்கிற சக்தி எங்களுக்கு இருக்கியா? நீ பார்த்த அந்த புள்ள வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போ. சரிப்பட்டு வருமா, இல்லை சரிப்படாத விஷயத்தெல்லாம் சரிப்படுத்த முடியுமான்னு பார்ப்போம். இல்லையா நான் எடுக்கிறதா முடிவு. என்ன ராமசாமி, நான் சொல்றது சரிதானே? என் முடிவுக்கு கட்டுப்பட்டு நிக்கணும் சாமி. அப்பா, என்னது இது? உங்கள் 2 பேர் பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்கேன்? நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், எப்பவுமே செய்வேன். புரியுதா? மதுரை கிராம வங்கியின் சார்பாக சிறந்த வாடிக்கையாளர் விருதை திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு தருவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். பிறர்க்கு தான் வாங்கி தந்த கடனுதவியை எந்த பிரதிபலனும் பாராமல் தானே வங்கிக்கு திருப்பி கட்டியவர். விவசாய கல்லூரியில் படித்துவிட்டு தன் சொந்த ஊர்லேயே விவசாயம் பார்ப்பவர், பண்பாளர். இன்னும் இவரை பற்றி நிறைய சொல்லலாம். பாரதி, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ரொம்ப ஓவராக புகழ்ந்துட்டீங்க. எனக்கே வெக்கமாக போச்சு. போயிடுச்சு. பாரதி, என்னாச்சு உனக்கு? பாரதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, கரண்ட் போயிடுச்சு. ஹலோ, ஒன்றும் இல்லை பாரதி.
கரெக்ட் வந்துடும். ஹலோ, யாரும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பாரதி ஒன்றும் இல்லை. பாரதி சரி ஓகே. என்னடா நடக்குதுங்க? என்னடா இது? சாரி சாரி. டேய் கண்ணா, என்ன சப்பு நிறையன்னு பார்த்தா சப்பாத்தி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க? டேய் மரியாதையா பேசி பழகுடா. அது உங்க அண்ணி. இது அண்ணியா? என்னடா காலில் வெண்ணியை ஊத்திட்டு போறா? பாரதி நீ எவ்வளோ தைரியமான ஆளு. லிஃப்ட்ல ஏன் அவ்வளோ பயந்த? என்னாச்சு? சின்ன வயசுல எனக்கு ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. அப்ப இருந்து இருட்டுனா எனக்கு பயம். நேரம் வரும்போது சொல்றேன்.